பண்ணியிருக்கேன். இந்த சீட்ஸில் பார்த்தீங்கன்னா அஜீம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன் மூலமா வந்து வாட்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஒரு திட்டத்தில் வந்து நமக்கு செயல்படுத்தியிருக்கோம். இந்த திட்டத்தோட மெயின் நோக்கம்னு பார்த்தோம்னா நீர் ஆதாரத்தை மேம்படுத்தி விவசாயத்தை பெருக்கிறதா இதனோட மெயின் திட்டம். இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்துகிறோம். விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட பாதி கிராமங்கள்ல 60% மக்கள் வந்து விவசாயம் நம்பி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி விவசாயத்தின் மூலமாக விவசாய பொருட்களை மதிப்பூட்டுதன் மூலமாக எப்படி நம்ம அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து முன்னேற்றலாம் அப்படிங்கிறத பற்றி சில திட்டங்கள் வந்து இருக்குது. அதில் ஒரு திட்டம் தான் அஜீம் பிரேம்ஜி வாட்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர். அதாவது நீர் ஆதாரங்களை பெருக்குவதன் மூலமாக எப்படி விவசாயத்தின் பரப்பளவை பெருக்கலாம், நீர் ஆதாரத்தை பெருக்குவதன் மூலமாக இன்னும் மானாவாரி நிலங்களை எப்படி நம்ம இரவை நிலங்களை மாற்றலாம். ஸோ முதல் பணி என்னன்னு பார்த்தோம்னா டீப் ரீசார்ஜ் பெட். அதாவது என்னன்னு பார்த்தோம்னா 50 அடிக்கு வந்து நம்ம உறிஞ்சு குழாய் போட்டு மழை நீரை வந்து நம்ம வந்து நிலத்துல சேமிச்சு ஸோ அதன் மூலமா வந்து நீர் எப்படி பெருக்கி நம்ம விவசாயத்தை பெருக்கலாம்னு சொல்லுவாங்க. அவங்களோட விவசாய நிலத்திலோட நீர் மட்டம் வந்து உயர்ந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான கருவு மரங்கள் கிளீன் பண்ணி கொடுத்துருக்கோம், பண்ணைக்குட்டை அமைச்சு கொடுத்துருக்கோம், போர் போட்டு கொடுத்துருக்கோம், போர் உறிஞ்சு குழி போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளை ஒருங்கிணைஞ்சு வயல்வெளிப்பில் அமைச்சு கொடுத்துருக்கோம், மாதிரி திடல் ஆய்வு செயல்படுத்திருக்கோம். இதனால என்ன பலன் விவசாயிகளுக்கு போய் சேருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருமானத்தை எப்படி பெருக்கலாம், செலவை எப்படி குறைக்கலாம், இது என்னோட மெயின் திட்டமா இருக்கு. ஆனா இடையில கிணத்துல வந்து ரொம்ப நாளா தண்ணி இல்லை, ஒரு 7-8 வருஷமா. இப்போ மழை பெஞ்சதோட அந்த பண்ணைக்குட்டி இருக்கிறதுனால எனக்கு நிலத்துக்கு நிலத்தடி நீர் கசிவு கிடைக்குது. அதனால எனக்கு விவசாயத்துக்கும் பிரயோஜனமா இருக்கு. இது என்ன மட்டும் இல்லாம என்னை சுத்தி இருக்க நிலங்களுக்கு இந்த பண்ணைக்குட்டினால நிலத்து கசிவு நல்லா கிடைக்குது. அதனால ஓரளவு இதனுடைய பிரயோஜனம் எல்லாத்துக்குமே தான் இருக்கு. வந்துட்டு இப்படி ஊடு பயிரெல்லாம் பண்ணது கிடையாது, பண்ண மாட்டான். ஆனா இப்ப வந்து இவங்க நம்ம சீட்ஸ் கம்பெனி நான் அதன்படி சோமு, சூரியகாந்தி, வெங்காயம், தக்காளி, கத்தரி, அகத்தி, முத்துச்செடி எல்லாத்தையுமே ஊடு பயிராக நான் வந்து பண்ணிட்டேன். பண்ணதுனால இந்த வட்டத்துல வந்து கொஞ்சம் பூச்சி தாக்குதல் கம்மி இல்லை, ஓரளவுக்கு இல்லை, குறைஞ்சிருச்சு. நான் ஆரம்பத்துல விவசாயம் தான், எங்களுக்கு வேற வேலை கிடையாது. அதனால குப்பை வாங்கி அடிச்சு பார்த்தா அது இதாகலை. மண்புழு போட்டால் நல்லா இருக்கும், உரம் தொட்டி எடுத்து ஆரம்பிச்சோம்னாங்க. அதனால மண்புழு தொட்டி காட்டால் கட்டி கொடுத்தாங்க சார். பப்பாளி வச்சுருக்கேன், கொய்யா வச்சுருக்கேன், கொடிக்காய் பொடி இருக்குது, கத்தரி, தக்காளி நட்டுருக்கேன். இந்த அனைத்து வருஷம் பார்த்தோம்னா ரசாயன உரம் போட்டு எங்களுக்கு வந்து பலன் கிடைக்கல. அதனால மண்புழு தொட்டி கேட்டோம், கட்டி கொடுத்துருக்காங்க சார். வடக்குழியம்பட்டி கிராமத்தில் நான் வந்து 2 ஏக்கர்ல கண்டு வளர்ப்பு கொடுக்குறேன். அதாவது கொய்யா, எலுமிச்சை, மாங்கனி, தேக்கு, செம்மரம், இது சீட்ஸ் மூலமாக எனக்கு கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் வந்து நான் வந்து பயிர் செஞ்சு இப்போ ஓரளவு நல்லா பயன்படுத்துறேன். அடுத்து அது போக சீட்ஸ் நிறுவனத்துல இருந்து எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. உறிஞ்சு குழாய் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து போர் போட்டிருக்காங்க. இதனால இது வந்து கிணத்துல வந்து நீர் மட்டம் உயருது. இதன் மூலமாக வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நல்ல பயன் தருது. நாங்கள் வந்து இதுக்கு முந்தி காலி இடத்துலதான் மாட்டு சாணத்தை கொட்டி அந்த உரத்தை கொண்டு போய் நாங்கள் காட்டில் போட்டு மகசூல் பார்த்தோம். எங்களுக்கு வந்து 2 மாடு இருக்கு. அந்த 2 மாட்டு சாணத்தை வந்து இந்த தொட்டியில போட்டு வைக்கிறோம். நிறுவனத்துல இருந்து எங்களுக்கு புழுவும் கொடுத்துருக்காங்க. அதை இதுல போட்டு நாங்கள் வெளியில போட்டதை விட இந்த தொட்டியில இருக்க உரம் வந்து எங்களுக்கு மகசூல் நல்லா அதிகமா இருக்கு. சீமக்கல்ல இருந்ததெல்லாம் அப்புறப்படுத்தி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி கொடுத்ததுல நான் இப்போ எள்ளு வச்சு இப்போ ஏக்கருக்கு 1 முறை எள்ளு வரும், ஒரு 4 ஏக்கர் 4 முறை எள்ளு வரும். இது சொந்தமாக எண்ணெய் ஆட்டுறதுக்கோ நம்ம இது பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற ஒரு தொழிலுக்கும் மற்றவங்களுக்கு இது ஒரு பயன்படுற மாதிரி எண்ணெய் விற்றா பண்ணேன். இதில் நல்லா ஓரளவுக்கு முதல் கை தப்பாமல் ஒரு விவசாயத்தில் நட்ட வராமல் பண்ணுற மாதிரி இந்த எள்ளு போட்டிருக்கேன். வந்தாலும் தேங்கி நிற்கிற மாதிரி 2-3 குட்டைகளை வெட்டி கொடுத்துருக்காங்க. கமாயை வந்து கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தினா கூட அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா நிறுவனத்துல வந்து. இங்கே மிளகாய், பருத்தி, கடலை, கிழங்கு வகைகள் எல்லாமே போட்டு பண்ணிக்கிட்டு தான் நெல்லும் நடுவேன். அந்த நெல் நட்டது போக மிச்ச இடங்கள்லாம் கொஞ்சம் ஓரச்சாரமாக கிடந்தது. தாழ்வான இடமா வச்சு மழை தண்ணி வர வேஸ்ட்டாக ஓடையில் போய் கலந்து கொண்டே இருந்துச்சு. அப்போ வேஸ்ட்டாக போகுது ஆண்டு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். அந்த சமயம் பார்த்து இந்த சீட்ஸ்லேருந்து ஒரு மேடம் வந்தாங்க. இந்த மாதிரி மழை வீசி போகிறீங்களாம் கேட்டாங்க. அப்போ கேட்கும்போது சரி ஆமாம்மா போடலாம்மா, தண்ணி வர வேஸ்ட்டாக போகுது, ஓடையெல்லாம் போகுது அப்படின்னு சொன்னேன். சரி அந்த இடத்துல அவங்க வெட்டி கொடுத்தாங்க. வந்து 5-6 வருஷமா வந்து ரொம்ப சுத்தம் இல்லாம ரொம்ப ஆழம் இல்லாம மேடை கிடந்துச்சு. இப்போ வந்து இந்த தொண்டு நிறுவனம் வந்து அவங்க நல்ல சீமக்கல் எல்லாம் வெட்டி தோண்டி நல்லா ஆழப்படுத்திருக்காங்க. ஆழப்படுத்தினால எங்களுக்கு என்ன நன்மைனா அந்த சுற்றி வர இருக்க போர்கள்
கிணறுகளுக்கு கொஞ்சம் நல்ல ஊற்று கிடைக்கும். அதனால் ஒரு இது முன்னாடிக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம். விவசாயம் ஒரு 3 ஏக்கர் பார்க்குறோம். தண்ணி பற்றாக்குறையாக இருந்துச்சு. அதனால் இந்த உறிஞ்சி குழாயை போட்டு கொடுத்தாங்க. தண்ணியில் கொஞ்சம் உப்பாக இருந்த தண்ணியும் கலர் மாறி நல்லா விவசாயம் நல்லா வருது. ஸோ ஒவ்வொரு விவசாயம் ஒரு 40 விவசாயிகள் செலக்ட் பண்ணியிருக்கோம். 40 விவசாயிகள் ஏன் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒவ்வொரு ஏக்கரை செலக்ட் பண்ணி அவங்க நார்மலாக பண்ணுற விவசாயத்துக்கும் நம்ம திட்டத்தின் மூலமா வந்து மாதர திட்டலாய் மூலமா வந்து பண்ணனால வந்து என்ன வந்து வருமானம் ஈட்டலாம், செலவை குறைச்சி வருமானத்தை ஈட்டுறதுக்கு என்ன மாதிரி பணிகளை பண்ணலாம்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபார்மர்ஸ்க்கும் ஒரு 15,500 மதிப்புல வந்து செலவுகள் நாங்கள் பண்ணி அவங்களுடைய செலவை குறைச்சி வருமானத்தை ஈட்டுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீட்ஸ் கம்பெனி ஒரு சொன்னதில் ஓரளவுக்கு எனக்கு தெரியாததை நிறையா தெரியப்படுத்திட்டாங்க. நான் எப்பயுமே மேக்ஸிமம் வந்து ஏக்கருக்கு வந்து 10 குண்டால் எடுத்துருவேன். ஆனால் இந்த வட்டத்தில் வந்து 15 குண்டால் எதிர்பார்க்குறேன். சீட் தொண்டு நிறுவனத்துக்கும் அஜீம் பிரேம்சி நிறுவனத்துக்கு நன்றி. சீட்ஸ் நிறுவனம் அஜயம் பிரேம்ஜிக்கும் நன்றி.